ஏன்னா முதல்ல வர்றவங்களுக்கு காசு கூட வேணலாம். நாங்கள் முதல்ல போய் கடையை ஸ்டார்ட் பண்ணால் குத்து ரொட்டி நீங்கள் வரைக்கும் நாங்கள் ஜீபும்பா அங்கே குத்து ரொட்டி போட்டு நிற்கும். ஜீபும்பா குத்து ரொட்டி கடை. ஏன்னா அதுக்காக எலன் மாஸ்கோட கான்டாக்ட்ல இருக்கிறோம். நான் உங்களோட பிளான் எதுக்காக தெரியுமா? உங்களோட எனர்ஜி வந்து அந்த பாசிட்டிவ் வைப் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்களா? அது எப்படி அது இந்த எப்போவுமே ஒரே எனர்ஜியை வச்சிருக்க முடியுது? கண்டிப்பாக பிரச்சனையில் ஒரு டைம் மாதிரி ஒரு டைம் இருக்காதுல்ல. நீங்கள் கண்டினியூட்டியாக வீடியோ போடுறீங்க அண்டா கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு நாளுமே அதே மெயின் செட்டில் இருக்கணும். இல்லாட்டி இப்படி செய்ய முடியாது. இந்த ஒரு நாள் வீடியோ போடலாம் இப்போ இந்த போட வராது. என்னடா நீங்கள் அதுக்கு தயாராக இருக்க மாட்டீங்களா? எப்படி நீங்கள் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க? இதுதான் ஒரு கலைஞன் என்ன தன்னுடைய கண்ணீரை உள்ள வச்சுக்கொண்டு மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது வந்து நீங்கள் இந்த விஷயத்துல எனக்கு ஒருவேளை இந்த கண்ணாடி எடுத்தா கூட நீங்க வந்து கண்ணில யோசிப்பீங்க அழுகிறதா இல்லையான்னு சொல்லி, அதனால கண்ணாடி எடுத்துட்டோம். ஸோ நாங்க வந்து உண்மையா ரிவீல் பண்ண. நான் சொன்னது நீங்க மனசுக்குள்ள அழுகிறது கண்ணாடி போட்டு அதுக்காக நான் இன்னும் மனசெல்லாம் காட்ட முடியாது. எங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்து நீங்க கேட்டீங்க நீங்க உடுப்புல மேல நல்ல வழி இதோடய நிப்பாட்டிட்டீங்க. இன்னும் தொடர்ந்து கலெக்டர் அப்படி போயிடணும். அதெல்லாம் ஒரு சிச்சுவேஷன் பேஸ்ல தான் நாங்க செய்யறோம். ஏன்னா வந்து ஒரு ஏற்கனவே அடி வாங்கி முதுகுல அவ்வளவு தளம்பு இருக்கு. நீங்க எல்லாத்தாலையும் அடி வாங்கிருக்கீங்க. சாணியால சவுக்கால உங்களோட பின்பக்கம் வந்து சரியா பாதிக்கப்பட்ட நிறைய பாதிப்பு இருக்கு. நிறைய பக்கத்தை சொன்னாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான நாளுங்களுக்கு என்னென்னா, இன்றைக்கு எங்களோட கலைக்கூடத்துக்கு வந்திருக்கிற மனிதர் வந்து ஒரு முக்கியமான மனிதர். அதை விட சமூக ஊடகங்களில் வந்து சரியான ஃபேமஸான ஆள் உண்டு. அவருடைய வீடியோக்கள்லாம் நீங்கள் கண்ண பேர் பார்த்துருப்பீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய்ஜான். கன பேருக்கு அவர் தெரிஞ்ச வரீங்க. அவர் இன்டர்நேஷனலாகவே அவர் சரியான ஃபேமஸான ஆள் தான். இன்றைக்கு எங்களோட கலைக்கூடத்துக்கு அவர் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி எல்லாம் வந்து எங்களோட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறார். அது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கன வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை பயணத்தில் பட்ட கஷ்டங்கள், அவருடைய மறுபக்கத்தை வந்து இன்றைக்கு காட்டலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். வணக்கம் ஜீவம்பா. ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நாங்கள் வந்து கடந்த ஒரு 2 மாதமாக ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம். உங்களை பிடிக்கலாத உங்கள் பிஸிக்கு திருப்பி நேற்றும் உங்கள்கிட்ட வந்து அந்த விண்ணப்பம் கொடுத்தபடியே நீங்கள் அக்செப்ட் பண்ணி உங்கள் இடத்துக்கு வந்து ஜீவம்பாவுக்கு ஒரு அழைப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த 2025ஆம் ஆண்டில் நான் நினைக்கவே இல்லை இங்கே வரலாம், உங்களை சந்திக்கலாம், இப்படி ஒரு வாய்ப்பில் வந்து உங்களோட சேர்ந்து செய்யலாம்னு சொல்லி அதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். இவர் முழுக்க போய் தான் சொல்கிறார். என்னடா இவரை பிடிக்கவே இல்லாது, நாடு பூரா சுற்றிட்டு இருப்பார். அப்போ முதல்வருக்கா கேட்டுனாங்க பாட்காஸ்ட் செய்கிறதுக்கு. அதுக்குள்ள அவர் வந்து இந்தியாவுக்கு போயிட்டார். விஜய் இப்போ வார மாதம் கூட விஜய் டிவி அதுக்கெல்லாம் போகிறீங்களா? இப்போ வந்து உங்களை பெரிய ஷோர்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் வந்து நீங்கள் யார், எப்படி நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்து நீங்கள் யார், நீங்கள் ஜீபும்பான்றது வந்து நீங்கள் திடீரென்று வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டீங்க. திடீரென்று எல்லாம் எங்கே பார்த்தாலுமே உங்களோட வீடியோ பார்க்காம இருக்க முடியாது. எப்படி இது நடந்தது, எங்கே உங்களோட இது ஆரம்பித்தது, அதை பற்றி ஒரு சின்ன விளக்கமாக இப்போ மக்கள் கண்டிப்பாக அதை கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்களா? அதை நீங்கள் மக்களுக்காக சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லலாம் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் ஸ்வீட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்க்கை பூரா ரொம்ப கசப்பான வாழ்க்கை. ஸோ இப்போதே உங்களுக்கு தெரியும் இந்த முகம், இந்த இது அதுக்கு பின்னால் நடந்த பயணம். அது வந்து ஷார்ட்டாக சொன்னாலும் அது ஸ்வீட்டாக இருக்காது. இது மாதிரி தான் வந்து இந்த கடந்த ஒரு 11 வருஷமாக ஃப்ரான்ஸில் வந்துட்டோம். நிறைய முயற்சி, நிறைய என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து ஒவ்வொரு படிப்படியாக மேலே வர்றோம்னு நினைக்கிறோம், மேலே போகிறோம், கீழே விழுறோம், மேலே போகிறோம், கீழே விழுறோம். ஸோ அதுக்கு வந்து விடாமுயற்சின்னு சொல்லலாம். மற்றபடி மக்கள் தர்ற அன்பு, ஆதரவு, இப்போதைக்கு அவங்க தர்ற அந்த சப்போர்ட், அந்த லவ், அதுக்காக இவ்வளோ தூரத்தில் வந்திருக்கோன்னு சொல்லலாம். இல்லாட்டி வந்து 100 விதம் ஜீபும்பாவுக்கு ஒரு அடையாளம் இருக்காது. இப்போ ஜீபும்பா வந்து எங்களுக்கு சமூக வலைத்தளங்களில் தெரியும். இதுக்கு முன்னாடி ஜீபும்பா யாரு, எப்படி இந்த நாட்டுக்கு நீங்கள் வந்து நீங்கள் எதுக்காக வந்து நீங்கள் இல்லை அப்படி அந்த உங்களோட மற்ற பக்கம் இருக்குமல்ல, உங்களோட ஆரம்பத்துக்கு முதல் பக்கம், அதை ஷேர் பண்ண முடியுமா? கட்டாயம். நான் வந்து இந்த நாட்டில் வந்தது ஃப்ளைட்டில் தான் வந்தது. அதை கேட்கல ஜீபும்பா. அதுக்கு முதல்ல வந்து நான் குவைத் ஏர்வைஸில் ஏர்கிராஃப்ட் ஆன் ப்ரோடுன்னு சொல்லி அந்த மெயின் என்ஜினியரிங் செக்டரில் வந்து ஒரு மெயினான ஒரு ஆஃபீஸர்.
அப்போ அந்த வேலையில் இருந்தேன் நான். அப்போ அதுக்கப்புறம் வந்து 2014ஆம் ஆண்டு இங்கே பிஸ்னஸ் விசா வந்து இந்த யூரோப்பில் வந்து அதுக்கப்புறம் படிப்படியாக ரெஸ்டாரண்ட் வேலையிலேருந்து நிறைய துறையில் நிறைய விஷயத்தில் பிஸ்னஸும் சரி, ரியல் எஸ்டேட் வந்து கடந்த 10 வருஷமாக ரியல் எஸ்டேட்டில் இருக்குது. தங்க மெமோரியல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இந்த ஜீவுமா மாதிரி நிறைய சொசைட்டியும் சரி பிஸ்னஸும் சரி ஸ்டார்ட் பண்ணேன் நான். 2007ஆம் ஆண்டு தங்க மெமோரியல் ஓகே. ரியல் எஸ்டேட் கம்பெனி. அதுக்கப்புறம் ப்ளூ மூன் ஹோம் ஸ்டே. 2024 கிராமம் ரெஸ்டாரண்ட். அப்பதான் உங்களுக்கு எனக்கு முதல் தெரியும். ஸோ இதே மாதிரி நாங்கள் வந்து நிறைய விஷயத்தில் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நாங்கள் டெவலப் பண்ணலாமா, வேலையால் எங்களால் கஷ்டம். ஸோ இந்த துறையில் நாங்கள் போகலான்னு சொல்லி பயணத்தில் இப்போ கடைசியாக வந்து நிற்கிறது ஜீபும்பாவில் தான். ஸோ ஜீபும்பாவுக்கு வந்து கிடைச்ச அன்பு ஆதரவும் அதுக்கு முதல்லே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கிராமம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நிறைய சப்போர்ட். ஸோ அதிலிருந்தன் ஜீபும்பா அடுத்த ஒரு பயணம். ஸோ இது மாதிரி வந்து ஒரே நாளைக்கு வந்து ஒரே நாளில் ஒபாமா ஆக முடியாதுன்னு சொல்லபடி தானே ஜீபும்பா வந்து இவ்வளோ வருஷத்தால் அந்த நிறைய விஷயம் உள்வாங்கி செஞ்சு அந்த மற்றபடி இதெல்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்மால் வந்து நல்ல விஷயம் சொல்கிறதுக்கும் அது கேட்குறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதால் தான் நாம் வந்து திருப்பி நிறைய விஷயம் நீங்கள் கேட்ட மாதிரி இன்றைக்கி நேற்று போட்ட வீடியோ கூட ஒரு நல்ல மக்களுக்கு என்ன சொல்லலாம். அப்போ ஏன்னா அது வந்து இந்த அடுத்த வருஷம் வரப்போகுது. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன வித்தியாசமாக கொடுக்கலான்னு சொல்லி அதுக்காக தான் இந்த ஒரு இது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நல்ல விஷயங்கள் நிறைய பேர் செய்கிறாங்க. அவங்களோட பின்பாதையில் ஜீபும்பாவும் ஒரு சில விஷயத்தில் வந்து நம்மளோட விஷயம் பயணம் தொடர்ந்து உண்டு. ஏன் ஃப்ரான்ஸுக்கு வந்த நீங்கள்? எது உங்களோட அங்கே பிரச்சனை இருந்ததா இல்லை உங்களுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு நினைச்சீங்களா? நம்ம வந்து இப்போ உலகத்தை பார்க்கும்போது வந்து யூரோப் எல்லாரோடைய ஒரு ட்ரீமாக இருக்கும். ஸோ மற்றபடி அரப் நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஒரு வேலை, நல்ல பொறுப்பான வேலை, நல்ல சம்பளம். பட் அதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து எங்களோட டேலண்ட்டும் சரி எங்களுக்கு வந்து நிறைய அங்கே அரப் நாட்டில் ரொம்ப லிமிட்டேஷன் இருக்குது. ஓகே. ஸோ அதையும் தாண்டி வந்து மொழியும் தெரியும், எனக்கு அரப் நல்லா தெரியும், நான் பார்த்துருக்கேன், அரப் தெரியும். ஸோ அதுக்கும் தாண்டி நாங்கள் வந்து ஒரு புது கலாச்சாரம், புது விஷயம், மற்றபடி எங்கள் சினம் கூட இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஃப்ரான்ஸை சூஸ் பண்ணது. நீங்களா தான் முடிவெடுத்து ஃப்ரான்ஸ்க்கு. இப்போ நம்மளா யூரோப்புக்கு வரேன்டா லண்டனுக்கு போகணும்னு யோசிப்பாங்க, இல்லாட்டி சுவிஸ், அப்படித்தான் கூடுதலான விருப்பம் இருக்கும். நீங்கள் ஃப்ரான்ஸ் வந்து நீங்களா விரும்பி? ஃப்ரான்ஸ் வந்து மல்டி கல்ச்சர், மற்றபடி வந்து கலாச்சாரம், மற்றபடி இப்போ நாங்கள் வந்து புது ஒரு விஷயம் கற்றுக்குவோம். இங்கிலீஷ் அடிப்படையாக தெரியும், ஹிந்தி, மற்றபடி ஃப்ரெஞ்சும் தெரியும், இது அரப் தெரியும். அப்போ ஃப்ரான்ஸுக்கு வந்தால் எங்களுக்கு ஒரு சேலஞ்ச். எப்போவுமே என்னோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போவுமே சேலஞ்சு தான் எடுப்பேன். முடியாத ஒரு விஷயம் எடுத்து காட்டும்போது எங்களுக்கு வந்து எங்களோட ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். எல்லாரும் செய்கிற விஷயம் நாங்கள் செய்யும்போது அதில் வந்து எக்ஸலன்ட் வரணும். இப்போ நீங்கள் வந்து 10 பேர் சோஷியல் மீடியாவில் 10,000 ஃபாலோவர்ஸோ இல்லாட்டி வியூவர்ஸ் செஞ்சால் நீங்கள் வந்து அது 1 லட்சமோ 1 மில்லியனோ ஆக்கும்போது நீங்கள் தான் அதில் ஒரு அங்கீகாரம், சிக்னேச்சர், உங்கள் பேர் வரும். கண்டிப்பாக உங்களோட உழைப்பு இருக்கும் தானே. அப்போ அதே மாதிரி இப்போ இப்படி ஒரு இடத்துல வந்து போகும்போது எங்களோட டேலண்ட் நாங்கள் வந்து சேஃப்டி சோனில் இருந்து இறங்கி தரமட்டமாக நாங்கள் வேலை செய்கிறோம். உங்களுக்கு வரவேற்பு கிடைச்சதா? இப்போ ஆரம்பிக்க உங்களோட என்ன சொல்ல சமூக வலைத்தளங்கள்லாம் நீங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிங்களா? அந்த நேரங்களில் வந்து என்ன மாதிரி இருந்த உங்களோட வரவேற்பு வந்து? அதுதான் நாம் வந்து முக்கியமாக சொல்ல போகிறோம். ஏன்னா வந்து எங்களை மாதிரி இந்த இளைய தலைமுறை வந்து நிறைய பேர் எங்கள் சினம் வந்து கம்யூனிட்டியில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு பயணத்தில் நம்மளை பார்த்து வர்றவங்களுக்கு சொல்கிற ஒரே பதிவு தான், எல்லாராலையும் வர முடியும், ஆனால் வந்து ஒரே நாளில் ஒபாமா ஆக முடியாது, பொறுமை கட்டாயம் வேணும். உங்களை வந்து வரவேற்க இருக்கிற சினத்தை விட உங்களுக்கு எதிர்ப்பு காட்டுறதான் கூடவாக இருக்கும். அவங்களையெல்லாம் நீங்கள் பாருங்கள், அவங்க தர்ற ஒவ்வொரு இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு அவார்டாக நினச்சி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து கட்டாயம் இதை விட வேறு லெவலில் வரலாம். ஏன்னா வந்து எதிர்ப்பு தான் கூட வரும். இப்போ நீங்கள் வந்து எதிர்ப்புக்காக நீங்கள் வந்து பயந்துட்டு இருந்தா முன்னேற முடியாது. அந்த எதிர்ப்பையும் தாண்டி நாங்கள் வந்து அப்போதான் வந்து எல்லாரும் வந்து உள்வாங்கி செய்வாங்க. நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு பயந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் எப்படி பப்ளிக்கிட்ட, நான் போன வாட்டி வந்து இவ்வளோ செனத்து முன்னா மேடை ஏறி கதைக்கிறோம், நானே வந்து 6 பேரை பார்த்தா மயங்கி விடுற ஆள் தான் நான். அது வந்து நீங்களே உங்களை தயார் செஞ்சீங்களா? எப்படி நீங்கள் உண்மைக்கு வந்து நான் இன்ட்ரோவர்ட்டா, எனக்கு வந்து பப்ளிக்காக வெளியே ஆட்களை கதைக்க மாட்டேன். ஓகே. நீங்கள் வந்து வெளியால் 2 பேர் வந்து என்னட்ட மூச்சு சொன்னாலும் நான் இப்படியே திரும்பி போகிற ஒரு கேரக்டர். ஸோ அதே மாற்றி நம்ம ஒரு கேரக்டர், எங்களுக்குள்ளேயே ஒரு கேரக்டர்
மற்றபடி எங்களை அக்செப்டன்ஸ் தரும்போது நாங்கள் வந்து எங்களோட நிறைய விஷயத்தில் வந்து மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் உதவி செய்யுது. ஸோ நம்ம ஒரு கேரக்டரை பில்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து ஒரு ஒரு மாம்பழம் பச்சை கலர்லேயே இருக்கும் முதல்ல, பழுத்ததுக்கு அப்புறம் கலர் மாறும். ஸோ அது மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கணும். ஓகே ஜீபம்பா, நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு வந்து வரவேற்பு கிடைக்கல, அதையும் நீங்கள் அதை எதிர்பார்த்து போகல, உங்களுக்கு தயாராக இருந்திருக்கிறீங்க. இப்போ தச்சமேன் வரவேற்பு கிடைக்காட்டி எப்படி நீங்கள் உங்களை பில்ட் பண்ணணுமெண்டு. ஸோ இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க, இது உங்களோட கண்டிப்பாக உங்களோட முயற்சி. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கள் போடுறீங்க, நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஏதாச்சும் வித்தியாசமாக யோசிப்பீங்க. ஒருக்க நான் பார்த்தேன் ஒரு வீடியோ, அந்த என்ன சொல்கிறேன், ரெஸ்டாரண்ட் எக்யூப்மெண்ட் விற்கிற கடை ஒன்றுக்குள்ள நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் வருவீங்க. இப்படியெல்லாம் எப்படி நீங்கள் ஒரு ஏரியாவுக்கு போகும்போது யோசிப்பீங்களா, இந்த இதுக்கு வந்து நான் இப்படி ஒரு கண்டென்ட் செய்யணுமெண்டு? இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த சுச்சுவேஷன் பேஸில் தான் நாங்கள் வந்து யோசிக்கிறது. ஸோ நாங்கள் வந்து பிளான் ஸ்கிரிப்ட் ஒன்றும் இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி ஒரு ஸ்கிரிப்டோட ஒரு வீடியோ செய்யலை. ஸ்கிரிப்ட் இல்லாமல் தான் சிச்சுவேஷன், சினாரியோ, சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன சூட், அது எப்படி மக்கள்கிட்ட போய் சேரலாம், அதுதான் அந்த விஷயத்தில் தான். ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங். உங்களுக்கே தெரியும், நீங்கள் இதில் ரொம்ப நாளாக பயணிக்கிறீங்க. ஸோ அதை விட நீங்கள் நேற்று போட்ட வீடியோ கூட அந்த குடுகுடுப்புக்காரன் மாதிரி, அது அப்படியெல்லாம் நாங்கள் எங்களை சுற்றி இருக்க ஆக்கள் பார்க்கும்போதே சொல்லுவாங்க, எப்படி இந்த ஆள் இப்படியெல்லாம் யோசிக்குதுன்ற ஒரு ஏதாச்சும் இருந்துட்டு வித்தியாசமாக பண்ணுறீங்க, எல்லாரும் உங்களை பார்க்க வைக்கிறீங்கண்ணா. இது வந்து ஒரு தனி உங்களுக்கு டீம் போட்டு யோசிப்பீங்களான்ட்டு யோசிக்க வைக்கும் சில டைமில். இது வந்து நம்ம பயணிக்கிற எங்களோட இப்போ எங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள், என்னோட ட்ராவல் பண்ணுற ஆட்கள் எல்லாரும் சப்போர்ட் இல்லாமல் யாருமே ஒன்றுமே சாதிக்க முடியாது. சரி, அப்போ வந்து நாங்கள் எல்லாமே சப்போர்ட்டோட தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஸோ அப்படி ஒரு சப்போர்ட் எனக்கு ரொம்ப ஒரு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு தான் நான் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்காக இப்போ ஜீபும்பாவை கொண்டு இப்போ ஃப்ரான்ஸில் நீங்கள் வந்து பழகிட்டீங்க எல்லாமே. இப்போ கொண்டு உங்களை இன்னொரு நாட்டில் விட்டால் ஜீபும்பாவில் நீச்சல் போட்டு திருப்பி ஒரு ஜீவம்பா இங்கே ஃப்ரான்ஸில் எப்படி இருக்கோ அப்படி உருவாக்க முடியும். ஒரு விதம் அது உருவாக்கலாம் நம்பிக்கை இருக்கு. ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை. அது சரி. ஸோ இதே மாதிரி அந்த ஆட்டிடியூட், நம்மளோட இருக்கிற விஷயம், நம்மளோட தாட், அதெல்லாம் வந்து அந்த பாசிட்டிவ்ல தான் வச்சிருக்கோம். நீங்க எங்க போனாலும் நாங்க வாழத்தான் போறோம். இது வந்து ஆர்டிகா அண்டார்டிகா, நாளைக்கு சந்திரன்ல விட்டா கூட நாங்க அங்க ஒரு ரொட்டி, தோசை, குத்து ரொட்டி போட்டு விற்போம். ஏன்னா முதல்ல வர்றவங்களுக்கு காசு கூட வேணலாம். நாங்க முதல்ல போய் கடையை ஸ்டார்ட் பண்ணா, குத்து ரொட்டி நீங்க வரைக்கும் நாங்க ஜீவம்பா அங்க குத்து ரொட்டி போட்டு நிற்கும். ஏன்னா அதுக்காக எலன் மாஸ்கோட கான்டாக்ட்ல இருக்கிறோம். அதுக்கு டீலிங் போட வலிக்கிட்டீங்க. உண்மையா சூப்பர். நீங்க கணக்கு லாங்குவேஜ் எல்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் எப்படி? நான் சில இடத்துல பார்ப்பேன் ஹிந்தியில பேசுவீங்க, சில இடத்துல பிரெஞ்சில் அனுப்பிங்க, சில டைம்ல வந்து அரபிக். இது என்னண்டு, இது எங்க இப்போ இதெல்லாம் கற்றுக்கொண்ட நீங்க? இப்போ உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? எப்படி நீங்க இவ்வளோத்தையும் வாழ்க்கையில என்ன செய்யலைன்னு சொல்லி கேளுங்க. அதனால தான் இவ்வளோத்துக்கு வந்து கேள்வியில வித்தியாசம் தெரியுதா? அது வந்து இப்போ நாங்க வந்து இப்போ மொழி வந்து ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனோட வந்து இப்போ தமிழ் மொழின்னு பார்த்தா உலகத்திலேயே ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு ரொம்ப ஹிஸ்டாரிக் வாய்ந்த ஒரு மொழி. ஸோ அந்த காலத்துல வந்து இந்த மொழியில வந்து அந்த ரஷ்யர் அவங்க எல்லாம் வந்து அந்த இந்த மொழியால தான் வந்து நிறைய விஷயம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டிருந்தாங்க. இப்பதான் நம்ம வந்து டிஜிட்டல் மோடுக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு மொழி வந்து ஒரு மனிதனோட அடையாளத்தை மாற்றும். கண்டிப்பா. நீங்க எங்களோட கல்ச்சரோ கலாச்சாரமோ எங்களோட நாங்க ஏன் இப்போவும் நான் எங்களோட மொழியில நாங்க இப்போ கதைச்சு கொண்டிருக்கேன்னு சொன்னா எங்களோட அடையாளம். ஸோ இது வந்து நாங்க எவ்வளவுக்கும் நம்ம அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக அது டெலிவர் பண்ண முடியுதோ, அது வந்து நாங்கள் வந்து கதைக்க முடியுதோ, அவ்வளவுக்கும் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ். நான் இந்த தலைமுறைக்கு என்ன சொல்ல போறேன்னா, எங்களோட அடையாளம் விடாமல் எங்கள் மொழியோட பாதுகாப்பு கட்டாயம் நம்மள மாதிரி ஆள்கள் தான் இருக்கு. அது வந்து நாங்கள் வந்து அவங்கள்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறதுலாம் இருக்கு. ஏன்னா இங்கே பிறந்த குழந்தைகள் கூட வந்து மொழி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை விடாமல் அது வந்து அது அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணும். ஏன்னா இவ்வளவு பழக்கமான ஒரு மொழி வந்து இப்போ எங்களால் தான் அது பாதுகாப்பு போகணும். அது கண்டிப்பா. அப்போ நாங்கள் தான் அந்த கடைசியாக வரப்போகக்கூடாது. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் வந்து அதோட முக்கியத்துவம் சொல்லி அவங்கள வந்து இந்த சரியா விதத்தில் கொண்டு போகணும். அதை விட மற்ற மொழிக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ நாம் ஒவ்வொரு மொழியிலையும் வந்து அதுக்கான விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நான் வந்து கல்ஃபில் குவைத்தில் இருக்கேக்க அந்த அரபு மொழி கற்றுக்கிட்டேன். ஃப்ரான்ஸில் வந்து ஃப்ரெஞ்சு மொழி கற்றுக்கிட்டேன். இந்தியாவில் இருக்கும்போது நான் வந்து டெல்லி அதில் வேலை செய்யும்போது ஹிந்தியும்
ஏன்னா வந்து ஏன்னா எங்களுக்கு இப்போ நீங்கள் நம்ம வந்து எப்போவுமே ஒரு சீனுவாக்காரன்கிட்ட நாங்கள் வந்து ஃப்ரெஞ்சிலேயோ இங்கிலீஷ்லேயோ கதைக்க விட அவனோட மொழியில் வந்து 2 3 வார்த்தை சாங் சிங் சுவா கோம் சிங் குவா அவங்களுக்கும் அவங்களுக்கு சந்தோஷமா கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா அது உண்மைதான். இப்போ நம்ம எங்கே போனாலும் எங்களுக்கு வந்து பிரியாணி சோறு கிடைக்கிற மாதிரி மற்ற இப்போ இப்போ நாங்கள் ஒரு டூரிஸ்டாக போனால் கூட ஒரு நாட்டில் இப்போ அதில் அவங்களோட மொழியில் வணக்கம் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு நாங்கள் அவங்கள மதிக்கிற மாதிரி ஒரு இது கிடைக்கும்ல. 100 வீதம், 100 அதெல்லாம் வீதம், முக்கியமான 100 வீதம், விஷயம் 100 வீதம். கண்டிப்பா. அதுதான் நம்ம வந்து ஒரு ஆளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு முக்கிய அடையாளம். அது இப்போ சரி, நீங்கள் சரி. வந்து ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு ஆளை வந்து வணக்கம் சொல்றதுல வந்து மகிழ்ச்சி வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பா நம்ம அவர்களுடைய வந்து மொழியில் அவரோட அதுவும் அவங்களோட மொழியில நாட்டில் அவங்களோட நாட்டில் சொல்லும்போது சூப்பர் சூப்பர் அது உண்மைதான் அது உண்மைதான். ஓகே, எப்படி இருந்தாலும் இப்போ இவ்வளவு மல்டி லாங்குவேஜ் கதைக்கிறதுக்கு சாதாரணமாக முடியாது. இப்போ எனக்கே வந்து நான் முந்தி ஊரில் இருக்கும்போது சிங்களம் கதைப்பேன், நல்லா எழுதுவேன் வாசிப்பேன். இப்போ நான் ஃப்ரான்ஸுக்கு சின்ன வயசில் வந்துட்டோம். இங்கே வந்தோடனே நம்ம வந்து சிங்களம் இப்போ எனக்கு கதைக்கவும் வராது, எழுத வாசிக்கவும் வராது. இப்போ எல்லாத்தையும் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? இப்போ எப்படியும் நீங்கள் ஃப்ரான்ஸ்லாம் வாழ்றீங்க இவ்வளோ வருஷமா, எப்படி நீங்கள் ஹிந்தியை மறக்க இல்லை, அரபிக்கோட மறக்க இல்லை, அது என்ன காரணம்? எப்படி அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? முக்கியமாக அடிப்படையாக வந்து இப்போ நம்மளோட வந்து பழகின ஆட்களோட இப்போ நான் வந்து சின்ன வயசுலேயும் சரி இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோட காண்டாக்டில் இருக்கிற அவ்வளவு ஆட்களோடையும் நம்ம வந்து ஒரு தொடர்பில் ஒரு காண்டாக்டில் இருக்கிறோம். ஏன்னா வந்து உதாரணத்துக்கு குவைத்தில் இருக்கிற அரபு ஆட்களோட இப்போவும் காண்டாக்டில் இருக்கிறோம். ஓகே, அப்போ அந்த மொழியால் தான் அவங்களோட வந்து நம்ம பேசி கொண்டிருக்கோம். மற்றபடி ஹிந்தி வந்து உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ஆப்கானிஸ்தானோ பெங்காலியோ பாகிஸ்தானியோ நேபாளியோ சரி அவங்க நிறைய ஒரு கம்யூனிட்டி இங்கே இருக்குது. ஸோ அவங்களுக்கும் வந்து அவங்க மொழியால் தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் எனக்கு அடிச்சுட்டு ஜீவம்பான்னு சொல்லி அடுத்த பூன்ஷு சொல்லி அடுத்து வந்து அவங்களோட மொழியில் தான் கதைக்க போகிறாங்க. ஏன்னா அதுதான் ஈஸி. அதை விட வந்து அரைகுறை ஃப்ரெஞ்சில் அவனும் என்னோட அரைகுறை ஃப்ரெஞ்சில் நானும் கதைச்சு அந்த அந்த விஷயத்தில் வந்து அந்த டாப்பிக்கில் இருந்து நாங்கள் வெளியே போயிடுவோம். அப்போ அதுதான் ஒரு விஷயம் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஓகே, அதால் வந்து 100 வீதம் நம்ம வந்து குவாலிட்டியோ இல்லாட்டி நம்ம வந்து அந்த சொல்கிற ஒரு விஷயம் வந்து கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரணும். ஓகே, எப்படி உங்களுக்கு இந்த எனர்ஜி? நான் இப்போ வீடியோ பார்த்தேன், நான் சொல்கிறேன், ஆரம்பத்திலே சொன்னேன், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்களோட நான் உங்களோட ஃபேன் எதுக்காக தெரியுமா? உங்களோட எனர்ஜி வந்து அந்த பாசிட்டிவ் வைப் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்களா? அது எப்படி அது இந்த எப்போவுமே ஒரே எனர்ஜியை வச்சிருக்க முடியுது? கண்டிப்பாக பிரச்சனையில் ஒரு டைம் மாதிரி ஒரு டைம் இருக்காதுல்ல. இப்போ நான் எனக்கு என் லைஃப்பில் நடக்கும், சில டைமில் நல்லா ஹாப்பியாக இருப்பேன், சில டைமில் ஒன்றுமே செய்ய வராது. நீங்கள் கண்டினியூட்டியாக வீடியோ போடுறீங்க அண்டா, கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு நாளுமே அதே மெயின் செட்டில் இருக்கணும், இல்லாட்டி இப்படி செய்ய முடியாது. இந்த ஒரு நாள் வீடியோ போடலாம், இப்போ இந்த போட வராது, என்னடா நீங்கள் அதுக்கு தயாராக இருக்க மாட்டீங்களா? எப்படி நீங்கள் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க? உதாரணத்துக்கு நீங்கள் முதல்ல நாங்கள் சந்திக்கும் போதும் இப்போ என்ன சந்திக்கும் போதும் உங்களுக்கு எப்படி தோணிடுச்சு? ஒரே மாதிரி இருக்கிறீங்க, மாற்றமே இல்லை. ஸோ இது வந்து முக்கியமாக வந்து ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே ஒரு எங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம் நாங்கள் வந்து வெளியே காட்ட மாட்டோம். ஸோ அதை விட வந்து நம்ம வந்து ஒரு ஆளுக்கு வந்து நம்ம இருக்கிற டைம் இப்போ நீங்கள் மறக்க மாட்டீங்க. போன வாட்டி என்ன சந்திச்சு மறப்பீங்களா? கண்டிப்பாக மறக்க மாட்டேன். அதுக்கு 2 3 உதாரணம் சொல்ல போனால் நீங்கள் நிறைய உதாரணம் சொல்ல போகிறீங்க. அதை நீங்க எங்களுக்கு நேயர்களுக்காக சொல்லுங்க. அந்த ஒரு விதம்னு சொன்னீங்க ஒரு வார்த்தை, அதை நீங்க எங்க நேயர்களுக்காக சொல்லுவோம். ஏன்னா அன்றைக்கு நான் சொன்ன வந்து உங்களோட உங்க ஃப்ரெண்டோடையும் 2 3 விஷயம் சொன்னோம். முக்கியமாக சொன்னது வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சதெல்லாம் வந்து இந்த சாணியால் வந்து மூஞ்சியில் சாணியால் அடிச்சுட்டு அப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த மூஞ்சி வச்சு நான் யார்கிட்டையும் போக முடியாது. நான் என்ன செய்வேன்னா அந்த சாணியோட போய் கழுகிட்டு பவுடர் பூசிட்டு திருப்பியும் வந்து நிற்போம், அடுத்த சாணி அடிங்களா சொல்லி. ஸோ இது வந்து பழகி போச்சு. அப்போ அது வந்து அந்த மாதிரி விஷயம் வந்து ஏன்னா இப்போ வந்து நம்ம எங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜி தான் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி எல்லாருக்கும் இருக்கு. ஆனா நாங்க வந்து வெளியே காட்டுறது எங்களோட தோட்டம், எங்களோட இதுதான். ஸோ நம்ம வந்து இப்ப நம்மளை பாக்குறவங்க வந்து நிறைய சுச்சுவேஷன்ல இருப்பாங்க. என்னையோ உங்களையோ வீடியோல பாக்குறவங்க வந்து எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் நாங்க வந்து ஒரு பாசிட்டிவ் வைப், அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்க முடிஞ்சா அதுதான் பெரிய அது கண்டிப்பா அது ஒரு சேவை மாதிரி தானே. கண்டிப்பா நீங்க 4 பேரை சிரிக்க வைக்கிறீங்க, 4 பேரையா நீங்க 4000 பேர் 40,000 பேரை சிரிக்க வைக்கிறீங்க. அதுவே ஒரு உண்மையாவே அது எல்லாராலையும் முடியாது, அது கண்டிப்பா முடியாது. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் இப்போ மைண்ட் செட்லேயும் சரி, இப்போ நாங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்னோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடோ அந்த தூக்கமோ அந்த தண்ணி குடிக்கிறத கூட வந்து அந்த டைமுக்கு எல்லாமே முடியாது, எல்லாமே டைமுக்கு முடியாது. அந்த சாக்ரிஃபை இந்த கர்த்தர் செஞ்ச மாதிரி நாங்கள் கொஞ்சம் சாக்ரிஃபை பண்ணுனா
நீங்கள் கேட்ட மாதிரி எனர்ஜி தர முடியும். மக்கள் கேட்ட மாதிரி நம்ம வந்து ஒரு வேல்யூவான விஷயம் கொடுக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு தர்ற விஷயத்துக்கு எனக்கு திருப்பி நீங்கள் தர்ற அன்பு தான் எனக்கு அந்த அந்த பரிசு. கண்டிப்பா அதுக்காக நான் இன்னும் என்ன அடுத்த கட்டத்துக்கு நான் செய்யறதுக்கு நான் ரெடி. இப்போ நான் என்ன ரிஸ்க் எடுத்தும், ஏன்னா அந்த எனர்ஜி தர்றதுக்கு அந்த ஒரு மெசேஜ் உங்கள்கிட்ட. ஆனால் மக்கள் தர்ற அன்பு யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து நேற்றெல்லாம் வந்து ஒரு இடத்துல போகும்போது ஆட்கள் நம்மளை அடையாளம் கண்டு நம்மளோட கதைக்கும் போது அது வந்து வாழ்க்கையில என்னோட வயசுல நான் செஞ்ச பெரிய புண்ணியம். கண்டிப்பா அது ஒரு ஆள் நம்மளை பார்த்துட்டு, தம்பி உங்களால இந்த வீடியோவால இல்லாட்டி இதால எனக்கு இது நடந்தது, இல்லாட்டி அதை விட அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதை விட உங்களோட ஒரு போட்டோ எடுக்கலாம்னு சொல்லும்போது நான் என்னோட இந்த வயசுல நான் செஞ்ச ஒரு பெரிய புண்ணியம். ஸோ அதுக்காக நான் வந்து நிறைய விஷயம் இன்னும் செஞ்சது இல்லை, இதுக்கு மேலே நிறைய விஷயம் மக்களுக்காக செய்யணும். அது வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் எனக்கு பிரச்சனை இல்லை, அது நான் சஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் ஒரு கலைஞன் என்ன தன்னுடைய கண்ணீரை உள்ள வச்சுக்கொண்டு மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது வந்து. நீங்கள் கண்ணாடி எடுத்தா கூட நீங்க வந்து கண்ணில் யோசிப்பீங்க அழுகிறதா இல்லையான்னு சொல்லி, அதனால கண்ணாடி எடுத்துட்டோம். ஸோ நாங்க வந்து உண்மையா ரிவீல் பண்ணோம். நான் சொன்னது நீங்க மனசுக்குள்ள அழுகிறது கண்ணாடி போட்டு, அதுக்காக நான் இன்னும் மனசெல்லாம் காட்ட முடியாது. எங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்து நீங்க உடுப்புல மேல நல்ல வழி இதோடய நிப்பாட்டிட்டீங்க, இன்னும் தொடர்ந்து அப்படி போயிடணும். அதெல்லாம் ஒரு சிச்சுவேஷன் பேஸ்ல தான் நாங்க செய்யறோம். ஏன்னா வந்து ஒரு நாங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு விட நாங்க வந்து டெய்லி ஒரு நியூஸா கொடுத்தா அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் தான் போய் சேரும். கண்டிப்பா. அதுக்கு மேல நிறைய பேர் பார்க்கணும், சின்ன குழந்தைகள்ல இருந்து நிறைய பேர் பார்க்கணும். அதுக்காக மியூசிக் நாங்க கூட ஆடுறதுக்கு சொல்லிட்டாங்க. தூசணத்தால அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நான் வந்து பாட்டெல்லாம் பாடுறேன். நான் பாட்டெல்லாம் படிச்சுட்டு படிக்கல. அப்போ அடுத்த இது முடிய நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணுவோம். பண்ணுங்க. சரி, இதெல்லாம் வந்து ஆனால் ஸ்ரீலங்கால இருந்து விடிய ஒரு 7-6 மணிக்கு 2 பேர் அடிச்சாங்க. அண்ணா நீங்க ஆட்டம் நல்லா இருக்குண்ணா. நான் சொன்னேன் இங்க வாங்க, எனக்கு தூசணத்தால கிழிக்கிறாங்க, நீங்க வேற ஊர்ல இருந்து போன் அடிச்சு நல்லா ஆடுறீங்க. ஆனால் அது ஒரு சில ஆட்களுக்கு பிடிக்கும், ஒரு சில ஆட்களுக்கு பிடிக்கல. சரி, நாங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு நமக்கு செய்ய கஷ்டம். அது யாருமே அப்படி ஒரு கலைஞர் நீங்க பார்க்கவே முடியாது. பாகுபலி படம் பார்த்தாலும் அந்த அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா எடுத்த படம் எந்திரனும் அப்படி என்ன பார்த்தாலும் அது வந்து ஒரு சில ஆட்களுக்கு வந்து அவங்களோட டேஸ்ட் இல்லை. நீங்க வந்து இந்த சாப்பாடு கடையில நிறைய சாப்பாடு கடை இருக்கு, நாங்க போய் சாப்பிட்டா 10 பேர் 10 வித்தியாசமான அபிப்பிராயங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் இப்ப நீங்க ஜீவம்பால வந்தா கூட நான் வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு ஆடுவேன், ஒரு பாட்டு பாடுவேன். அதை விட நாங்க வந்து இன்ஃபர்மேட்டிவா இவ்வளவு என்னோட 45 நாள் இந்த வயசுல போயிருக்கேன். என்னோட வயசுக்கு மேல நான் நாட்டுக்கு போயிருக்கேன், வயசை விட. அப்ப நீங்க இப்ப 45 குறை என்று தெரிய மக்களை புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னும் அப்போ அதுக்கு மேல நாட்டுக்கு போயிருக்கோம். அப்ப இவ்வளவுக்கும் விஷயங்கள் வந்து நாங்க ஒரு நாட்டுல வந்து கண்ணை மூடி வரணும்னா கஷ்டம். இந்த நாட்டுல வந்து நான் வந்து இருந்து இவ்வளவுக்கும் வர்றதுக்கு காரணம் வந்து அந்த முயற்சியும் சரி, இந்த மாதிரி நல்ல பாசிட்டிவ் விஷயம் நம்ம எடுத்திருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்க ஒரு இடத்துல போறீங்க, அப்போ உங்களோட பக்கத்துல இருக்கிற சீட்ல இருக்கிறான்னு சொல்லுவான், அண்ணா நீங்க அங்க போனோம்னா இப்படி போயிட்டு அடுத்த பஸ் எடுத்துட்டு போகலான்னு சொல்லி உங்களை டைரக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு உங்களோட மைண்ட் செட்டு ஓகே இப்படிதான் போகணும்னு சொல்லியிருக்கு, அதுக்கே குழப்பறதுக்கு ஆள் இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் நாங்கள் இந்த நாட்டில் வந்தாலும் அடுத்த நாடு நல்லா இருக்கு, இந்த நாடு நல்லா இருக்கு, அந்த நாடு நல்லா இருக்கு. ஸோ இப்படி அதை வந்து அது மைண்ட் எல்லாரையும் நாங்கள் வந்து மாற்ற முடியாது. நம்மளோட கொள்கை, நம்மளோட ஒப்ஜெக்டிவ், நம்மளோட லட்சியம். இப்போ 2025ஆம் ஆண்டுல டாக்டர் பென் இப்படி இருக்கிறார், 2026ஆம் ஆண்டு ஜெக்கம்மா நல்லா நடக்க போகுது. ஸோ அதுதான் இப்போ அந்த வீடியோ காரணமே அடுத்த வருஷம் எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும். உங்களுக்கு வந்து அந்த அதுதான் என்னோட பாசிட்டிவ். நான் ஒரு வீடியோ மூலியமா மக்கள்கிட்ட சொல்லிட்டோம். அது கூட இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துக்குள்ளேயே வந்து அதெல்லாம் ஷேர் பண்ணுறோம்டா, அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்குது தானே. இப்போ நல்ல விஷயம் தானே சொல்கிறீங்க, திட்ட இல்லை நீங்கள் யாரையும், எல்லாம் நல்லா நடக்கும்னு சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை, அது நியாயம் தானே. இதே மாதிரி நாங்கள் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவாக நம்ம கொடுத்து கொண்டு இருந்தோம். இது வந்து பார்க்குறவங்க வந்து அவங்களும் ஒரு உள்வாங்கி ஓகே நாங்கள் வந்து எல்லாரும் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ என்னோட கஷ்டமெல்லாம் நான் சொல்லுன்னா நீங்கள் வந்து இப்போ எங்கள் குழுக்கிருந்து அழுது உங்களை பொம்பீஸுக்கு கூப்பிட்டு போவாங்க, ஏன்னா மயக்கம் போட்டு விழுவீங்க. அது சோம்பர்சம், ஏன்னா என்னோட வலி என்னோட பிரச்சனை அவ்வளோ இருக்குது. அப்போ இதெல்லாம் நாங்கள் காட்டக்கூடாது. இப்போ நாங்கள் வந்து சந்தோஷமாக இருந்தால் அந்த ப்ளசன்ஸ், அந்த கேமரா ப்ரெசன்ஸில் நாங்கள் எங்களோட சந்தோஷம், அந்த வைப்
அது பார்க்குறவன் வந்து இப்போ இல்லாட்டி நான் ஒரு இதில் வந்து டெய்லி அழுது எனக்கு இது நடந்து போச்சு, என்னோட இது போச்சு, எனக்கு கெட்டுமதி இருக்குது, டேக்ஸ் போனிசியர் அவ்வளோ வந்திருக்கு, காருக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் கெட்டணும். திஸ் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். அது எல்லாருக்குமே இருக்கிற அது விஷயம். எல்லாருக்குமே இருக்கிற விஷயம். அதையும் தாண்டி நாங்கள் இன்னொருத்தனுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியுமா? அவனோட வாழ்க்கையில் எங்களால் ஒரு சின்ன ஒரு செங்கல் குனிஞ்சாலும் அது பெரிய விஷயம். பெரிய விஷயம், பெரிய விஷயம். அதில் வந்து உங்களை ஒரு ஆள் சொல்றாரு, ஓகே பென்ஸ் நீங்கள் உங்கள் வீடியோ தரமாக இருக்கு, நீங்கள் பெரிய பெரிய செலிபிரிட்டி எடுத்திருக்கீங்க, ஏன் தேவையில்லாம ஜீவம்பாவை எடுத்திருக்கீங்க சொன்னா அப்படி சொல்லுவாங்க. பட் சி அதையும் தாண்டி அதை விட அந்த இப்போ சொன்ன வீடோட கதை. இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன், அதை வந்து தரக்கல் போட்டுட்டோம். அப்போ மாமனார் வந்து சொல்லிட்டாரு, மாப்பிள்ள நீங்கள் வந்து தரக்கல்லேருந்து இந்த பள்ளத்தில் இல்லை இன்னொரு பள்ளம் தோண்டி போட சொல்லுவார். நாங்கள் இந்த பள்ளம் மூடிட்டு அடுத்த ஒரு பள்ளம் தோண்டி அதில் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து மச்சான் வந்து சொல்லுவார், மச்சான் அங்கே போடக்கூடாது, திருப்பி இன்னொரு பள்ளத்தில் போட சொன்னால் அந்த வந்து இது வந்து அந்த கிழக்கு மேற்கில் வருதான், இப்போ நீங்கள் தெற்கில் போட வாஸ்து அதில் போடுவோம். அடுத்த அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், நீ வந்து அங்கே போடக்கூடாது, அது வந்து சன் இது பண்ணுறது, மற்ற பக்கத்தில் போடும், அதுவும் மூடிட்டு அடுத்த பக்கத்தில் போடுவோம். இது வந்து எங்கள் சொசைட்டி. அதுதான் நாங்கள் வந்து அதுக்காக நாங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணால் எங்களால் முடியாது. இப்போ நீங்கள் வந்து சொசைட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே சாதிக்க முடியாது. ஒரு மனுஷனோட சாதனை வந்து உங்களோட உள்ளுக்குள்ளே நீங்கள் நம்பர் 1 அழகு ராசா. அதை விட இப்போ நீங்கள் வந்து இப்போ எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னா நீங்கள் வந்து பச்சோந்தி மாதிரி தான் இருக்க முடியும். உங்களுக்குன்ற ஒரு இது இருக்காது, அடையாளம். நான் என்னோட உண்மையான ஒரு விஷயம், நான் கோபப்படுவேன், நான் வந்து ஆத்திரப்படுவேன், இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வெளியே காட்டினா நாங்கள் ஒரு நாளில் எல்லாம் மூடிட்டு போக வேண்டியதான். அது சரி. இப்போ நீங்கள் நல்ல விஷயம் செய்யும் போது உங்களுக்கு இப்படி வந்து கெட்ட கமெண்ட்ஸில் வருது, இதுங்களை பற்றி தவறாக கதைக்கிறாங்கன்னும் போது நீங்கள் கெட்ட விஷயம் செஞ்சீங்கன்னா எல்லாருக்குமே ஃபுல் காப்பியாக இருக்கும், நினைக்கிறேன், சந்தோஷப்படுவாங்க. எப்போவுமே நல்ல விஷயம் வந்து லைட்டாக தான் போகும். அது உண்மை. நாங்களையும் பார்த்துருக்கோம், இல்லை எல்லாருமே பார்த்துருப்பாங்க அவங்களோட லைஃப்பில். நீங்கள் வந்து சடனடி ஒரு டெவலப்மெண்ட்னு சொல்லி வராது. ஆனால் நீங்கள் கெட்ட விஷயம் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க, அதை விட வைரலாகி நீங்கள் வந்து ஆகாயத்துக்கு மேலே நிற்பீங்க. சத்தியமான உண்மை இது. அப்படி அந்த பெருமைக்காக நாங்கள் வரல. நாங்கள் வந்து இந்த சொசைட்டியில் எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கடவுள் கொடுத்துருக்காரு. நாங்கள் கொஞ்சம் காலம்தான் இருக்க போகிறோம், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் சாகும்போது இப்போ அடுத்த இது இருக்காது. ஸோ அதுக்கிடையில் 10 பேர் வந்து நம்மளை ஓகே அவர் இப்படி வாழ்ந்தார் செத்தார், அதுவே போதும். அதுக்கு மேல ஒன்றும் 4 பேரை சந்தோஷப்படுத்தினார், அதுதான் போதும். இப்போ கிடைக்கிற அது எனக்கு பெரிய ஒரு இது. மக்கள் மனசுல வந்து ஜீவும்பா அப்படி வாழ்ந்தார், அது வந்து அதுதான் எனக்கு ஒழிக, மற்றபடி சம்பாதிக்கணும் தேவையில்லை, கடவுள்னு சொல்லி நம்மளுக்கு வந்து எல்லா இதுவும் இருக்கு. ஸோ இப்போ இந்த பாதையில் இந்த பயணத்தில் பிரான்ஸ் வாழும் மக்கள் தர்ற அன்புக்கு அதுதான் ரொம்ப என்னால் கொடுக்க விஷயம். அதுதான் அதுக்கு மேலே என்ன கொடுக்க முடியும்னு சொன்னால் இப்போ நிறைய அந்த சேனல் இதெல்லாம் நடக்குது. அதுக்காக எனக்கு வந்து அழைப்புகள் வருது. மக்கள் மேலும் சப்போர்ட் தந்தால் அவங்களுக்கு ஆதரவாக நான் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களோட மக்களுக்கு அதுக்கான விஷயம் செய்வோம். கண்டிப்பாக. நீங்கள் இப்போ இந்த அவார்டெல்லாம் வாங்கி நீங்கள் நினைக்கிறேன் துபாயில், அதெல்லாம் பெரிய விஷயம் தானே. இப்போ எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க, இப்போ எங்கே நிற்கிறீங்கன்னும் போது உங்களுக்கே ஷோக்காக இருக்கும்ல, திரும்பி பார்க்க எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு. அதுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்களே இவ்வளோ பேர், அவைகளுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது ஏன்னா அவங்களுக்கு இல்லாத அவங்களுக்கு தான் நம்மளோட உயிரும் உடம்பும் அவங்களுக்கு தான். ஏன்னா வந்து அந்த ஒரு அன்புக்காக நீங்கள் இப்போ நம்மளுக்குள்ள நீங்கள் பேசி பாருங்க, நம்மளுக்குள்ள அந்த நாங்கள் எல்லாம் தாண்டி நீங்கள் தெரியாத ஒரு ஆளை வந்து தெரியணும்னா ஒரு விஷயம் தானே. இப்போ எனக்கும் வந்து ஒரு அடையாளத்தை தந்த மக்கள் தான், ஜீவமானு சொல்லி ஒரு அடையாளம் தந்த மக்கள் தான். அப்போ அது வந்து அந்த அன்புக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய விஷயம் செய்யலாம். இப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் டெடிகேஷன். நான் அவார்டு மேடையிலே சொல்லிட்டோம், இது வந்து பிரான்ஸில் வர்ற மக்களுக்கு தான் இந்த அவார்டு இருக்கிற இடமும் அதுதான் நம்ம வந்த வழி வரக்கூடாது. இப்போ அதுக்காக இப்போ அடுத்த என்ன கிடைச்சாலும் நான் இவங்களுக்கு தான் டெடிகேஷன், உங்களுக்கு மக்களுக்கு தான் டெடிகேஷன். இவங்க இப்போ அதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி, என்னோட வேர்ட் முக்கியம். ஏன்னா வந்து நான் வந்தது இங்கேருந்து இங்கே தான் வரப்போகிறோம், இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ எங்களோட மக்களுக்கு தான் நான் செய்ய போகிறோம். வேற எங்கே என்ன வந்தாலும் அது வந்து என்ன சேஞ்சு நடந்தாலும் அது வந்து அவார்டெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு விஷயம் தானே. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ டிக்டாக்கோ சமூக வலைத்தளம் நிறைய இருக்குது, நிறைய எங்களோட சின்ன பொடியங்கள் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் அது ஒரு முன்னுதாரணம். ஓகே ஜீவம்பா போயிட்டாரு, ஓகே ஒரு அவார்டு எடுத்துகிட்டு வந்துட்டார், நாங்களும் போகலாம். எனக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க, ஆனால் இல்லாட்டி எப்படி நீங்கள் செய்கிறீங்க, என்ன செய்யலாம், அதுக்கெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம்.
இப்போ ஜென்ரேஷனுக்கு வந்து நீங்கள் டாக்டர் ஆக தேவையில்லை, இல்லாட்டி நீங்கள் வந்து என்ஜினியர் ஆக தேவையில்லை. நீங்கள் இந்த துறையிலையும் நீங்கள் சாதிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்ஸ்னால் வந்து மக்களுக்கு சேவை செய்ய தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதியா இல்லை பொலிட்டிஷியன், இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து ஒரு சமூக சேவையோ அப்படி. அதை விட நீங்கள் இப்படி இந்த துறையிலேயே நீங்கள் நல்ல விஷயம் செய்யலாம். இப்போ நாங்கள் வந்து நல்ல விஷயம் நிறைய திறந்து கொடுப்போம். உங்களை மாதிரி பெரிய ஆட்களை எல்லாம் நாங்கள் வந்து வாழ்க்கையில் சந்திச்சு கொண்டு தான் இருக்கிறோம். யாரை சொன்னீங்க? உங்களை தான். மக்களே எல்லாம் வதந்தி. ஜிபும்பா சரியான பிஸி ஆனால் இப்போ இன்றைக்கு கூட இப்போ நாளைக்கு ஃப்ளைட் எடுத்து இந்தியாவுக்கு போகக்கூடிய ஆள் நான் நினைக்கிறேன் போறாருண்டு இப்போ கட்டடியில். அதுக்கு தான் நாங்கள் அவசர அவசரமாக இன்றைக்கு நாங்கள் ரொம்ப சோரி உங்கள்கிட்ட ஒரு சோரி சொல்லணும். ஏன்னா வந்து சொல்லுங்க, அண்ணாவுக்கு ஒரு ராந்தேவ் தந்துட்டு இரவைக்கு நான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி போட்டு ஆளுக்கு என்னமோ தெரியலை, எனக்கு டைம் மிஸ் ஆகிட்டு எனக்கு. அதுக்கு ரொம்ப சோரி. நான் வந்து ஒரு இதுக்கு வந்து நாங்கள் ஒரு தடுக்க முடியாத காரணத்தினால்தான் அந்த இது நடந்தது. அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். இருந்தும் இருந்து இப்ப மக்கள் பார்த்து நிக்கிறாங்க தானே, சரி சரியில்லை தானே. இப்ப இது மாதிரி விஷயத்துல வந்து நாங்க வந்து இப்ப கொடுத்த இடத்துல எங்களோட வாக்கு காப்பாற்றணும். எனக்கு அது வந்து பெரிய ஒரு விஷயம். எனக்கு வந்து நாங்க சொன்ன வார்த்தை காப்பாத்தாட்டி எனக்கு வந்து சரியான கஷ்டம். பேசிக்கா நாங்க வந்து எங்களோட விஷயத்துல நீங்க கொள்கையிலேயே நீங்க வந்து வார்த்தையிலேயே நீங்க வந்து நேர்மையா இருந்தாலே இந்த இயற்கை வந்து பெருசு. அது வந்து எங்களுக்காக தான் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன நினைச்சாலும் அது எங்களை தேடி வரும். பவுலோ கோயிலோ சொன்ன மாதிரி என்னோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், ஏன்னா வந்து நாங்கள் சொன்ன விஷயத்துலேயும் அதுல எல்லாம் நாங்கள் வந்து நேர்மையாக இருந்தால் எல்லாமே எங்களுக்கு நடக்கும். அதை விட இப்போ 4 மேரிக்கு பொபினி, லக்கோர்னோவ், நொஸ்லிசெக், வில்பந்த், ஒல்னி சுபா இல்லை மேயர் கேண்டிடேட் நான் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் ஒஃபிஷியலாக. இப்போ அது வந்து எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு இது. மேயர் அடுத்தவங்க அதில் எத்தனை மேயர் வரும்னாலும் கூட நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு தேவைன்னா நான் அடித்தா சரிதான். இப்போ நீங்கள் ஒரு மேயருக்கு நீங்கள் கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட் பண்ணால் கட்டாயம் வந்து எங்களோட ஒரு பலம் தானே அது. கண்டிப்பாக உங்களோட வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கு தானே. அப்போ இது 4 மேரிக்கு வந்து 2026 எலெக்ஷனில் நம்ம வந்து சப்போர்ட் இது பண்ணுறோம். அது பெரிய விஷயம். அதுவும் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அடுத்த பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு கூட நாளைக்கு அவர் கூப்பிட்டு உங்களை சந்திக்கணும்னு சொன்னா, ஆனா அது வந்து நாங்க பெண்டா கதைக்கிறோம். பட் நடக்கலாம்னு சொல்லி இல்ல. இதெல்லாம் வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் நாங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யும் போது, ஏன்னா இதெல்லாம் வந்து எலெக்ஷன், அந்த மேயர், அந்த மேரி எல்லாம் மக்களுக்காக. எங்க மக்களுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி கம்யூனிட்டியில இருந்து அவங்க பார்த்தா ஓகே இவரை பிடிப்போம்னு சொல்லி இப்போ இவ்வளோ பேர் வந்து நம்மளோட நான் ஏற்கனவே வீடியோ போட்டு கொண்டு தான் இருக்கோம் அவங்க எல்லா மேயர் கேண்டிடேட்டுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பெரிய அங்கீகாரம். அதுவும் நாளைக்கு மேரியில் அவங்க வந்தால் கூட எங்களுக்காக எங்கள் மக்களோட வாய்ஸுக்காக எனக்கு போய் கேட்கலாம். ஓகே எங்களுக்கு இந்த இது தாங்க செய்யுங்கன்னு சொல்லி இவ்வளோ மேரியிலையும் வந்தால் நம்ம கட்டாயம் நான் செய்வேன். அப்போ அவங்க வந்து இப்போ மக்களுக்காக இவங்க மேயரோ இதானா கூட மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க மூலியமா என்னால் முடிஞ்ச அளவுக்கு 100 விதம். அதுக்காக நான் அரசியல்னு சொல்லல, எங்களுக்கு தேவையில்லை. மக்களுக்கு என்ன உங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, நல்ல விஷயம். அதை நீங்க நல்லதுக்கு பயன்படுத்த போறீங்க. எங்க சனம் நிறைய பேர் ஸ்கூல்ல எவ்வளோ வேகன்சி இருக்கு, மற்றபடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மேரியால வருது. இதெல்லாம் வந்து நம்ம மூலியமா வந்தா கட்டாயம் எனக்கு செய்யலாம் தானே. இப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இப்ப அடுத்த மணி நேரம் அங்க இருந்து உங்களோட வீட்டுல இருந்து இங்க வந்தது கேட்கல. புஷ்பம் இருந்தா கூட வந்திருக்கும். இன்னைக்கு தூரம் இல்லை, அவ்வளவு தூரம் இல்லை. நான் சொல்றது ஜிம்பா அது வந்து குறைய தூரம் தானே. நீங்க உங்களோட வீட்டுல இருந்து எங்கிட்ட வந்த டைம் சொல்றீங்க. நான் சொன்னது உங்களோட வாழ்க்கை பயணத்துல வந்து இவ்வளவு தூரம் வந்துருக்கீங்க. அந்த தூரம் அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்ன்ற ஐடியா வச்சிருக்கீங்களா? இப்ப இதை தாண்டி நீங்க என்ன செய்யலாம்னு உங்களுக்கு கண்டு தனிப்பட்ட ஐடியாக்கள் எதுவும் இருக்கா? வீட்டை திரும்பி போடுறதுன்னு சொல்லக்கூடாது இல்லை. அதுக்கு முக்கியமாக இப்போ நிறைய விஷயங்களில் நிறைய இடத்துல நாங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாங்கள் நிறையா பதுக்கி இருக்கிற ட்ரெஷர்ஸ் நம்ம வந்து புதையல். வாழ்க்கை எப்படியுமே அந்த பயணம் வந்து புதையல் தேடி உள்ள ஒரு பயணம் தான். எங்களுக்கு தெரியாது, பட் நாங்கள் வந்து அப்படியே ஒரு முயற்சியில் போகும்போது இப்போ நாங்கள் தெரிஞ்சிட்டு செய்கிற விஷயம்னு இல்லை, தெரியாமலும் கூட வரலாம். பட் என்னை பொறுத்தளவுக்கு வந்து நாங்கள் வந்து முயற்சி தான். அந்த முயற்சியால் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான விஷயம் வந்து ஆயுதப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஓகே, நிறைய இப்போ வந்து முக்கியமாக உதாரணம் வந்து டிவி சேனல், மற்றபடி டிவி இதில் வந்து விஜய் டிவியில் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து
ஃப்யூச்சர் ப்ராஜெக்டில் இருக்குது. ஸோ அது பேச்சுவார்த்தைகள் படத்துலேயும் வந்து பெரிய ஒரு படத்துலேயும் வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குது. அப்ப அடுத்த ஹீரோவும் பார்க்கலாம் ஜீபும்பா முடியாது அதுக்கெல்லாம் நடிக்கும் போது என்னது அப்படி இப்போ அது அவங்கள மாதிரி ஒரு டைரக்டர் சொல்லி ஓகே நடிக்க சொன்னால் நடிச்சிடலாம். அப்போ அதுக்கு அப்படி வாய்ப்புகள் கிடைச்சால் இல்லாட்டி நாங்களும் வந்து எங்களை வந்து ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் அடுத்து வந்து வேர்ல்டு பெஸ்ட் உங்களோட இதில் டிக்ளேர் பண்ணுறோம். வேற ஒரு நியூஸுக்கும் கொடுத்தது இல்லை இந்த வார்த்தை. வேர்ல்டில் எக்ஸ்க்ளூசிவ் இந்த இவங்களுக்கு தான் டாக்டர் பென்ஸுக்கு தான் இந்த இதுக்கு பாப்ஸ் மேகசினில் வந்து 2026 ஆண்டு எடிஷனில் வந்து ஜீபும்பாவோட ஆர்டிக்கிள் வரப்போகுது. ஸோ அது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். இந்த சின்ன டைமில் வந்து நாங்கள் வந்து ஜீபும்பாவோட இந்த வந்து அந்த வேர்ல்டு வைடில் ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம். அது வந்து ஜனவரி 15 அந்த மேகசின் இதாகும். காத்திருக்கிறோம். ரொம்ப நன்றி. நியூஸ் இதுதானா? கொடுக்கல, வெளியில சொல்லாதீங்க. கேட்ட யாராவது எடுத்துட்டு போட்டாலும் வந்து நான் பொறுப்பு இல்லை. இதுக்கு நானும் பொறுப்பு இல்லை. அப்ப ஜீபும்பா இப்ப படங்கள்ல நடிச்சா என்ன மாதிரி கேரக்டர் ஜீபும்பா நடிப்பார்? நாம ஏதாவது பிச்சைக்காரனோ இல்லாட்டி ஆட்டோ டிரைவரோ. நான் உங்களை ரஜினிகாந்த் எனக்கு அப்படி ஒரு அந்த மாதிரி கேரக்டர் இல்லை. எது எடுத்தாலும் ஒரு சேலஞ்சிங்காக நம்ம வந்து செஞ்ச மாதிரி நேற்று சொன்ன மாதிரி அது வந்து இப்போ எங்களுக்கு என்ன, இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு பொறுப்பு தர்றீங்க, நீங்கள் இதுதான் உங்களோட கேரக்டர், நீங்கள் இப்படி தான் செய்ய போகணும், இதுதான் நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷன் உங்களோட ஃபேஸோ உங்களோட ஆட்டிடியூடோ. ஸோ அதுக்கு தகுந்தபடியாக நாங்கள் செய்யலாம். அதுக்கு எனக்கு முடியும்னு நம்புகிறேன். அதுக்கு மேலே எனக்கு இது தான் வேணும், நான் இது தெரிஞ்சாதான் ராசா மாதிரி தான் நிற்போம், அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு அதுவே இல்லை. நடிச்சா ஹீரோ நீங்கள் அடிங்க, ஏற்கனவே அடி வாங்கி முதுகில் அவ்வளோ தளம்பு இருக்கு. எல்லாத்தாலும் அடி வாங்கிருக்கேன் சவுக்கால. உங்களோட பின்பக்கம் வந்து சரியா பாதிக்கப்பட்ட நிறைய பாதிப்பு இருக்கு. நிறைய பக்கத்தை சொன்னாங்க. ஓகே ஓகே. அப்ப ஜீபும்பாவையும் பெரிய திரைகளில் பார்க்கலாம்ன்றீங்க. அவர் பிச்சைக்காரனாவோ இல்ல பிச்சைக்காரனாவோ ஏற்கனவே படத்துல நடிச்சிருக்கு. என்ன படம்? ஃபஹீம், பிரெஞ்சு படம். ஃபஹீம் துபேகதுவோட ஒரு ஃபிகரும். அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் தாமோர் வெப் சீரிஸ் 9 இதெல்லாம் வெளியில வந்துட்டா. நீங்க கூகுள்ல எடுத்து பார்க்கலாம். மிஸ்டர் தாமோர் 9th எடிஷன்ல இருக்கும். பாத்தீங்களா? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதுல இருக்கும் 9வது எடிஷன்ல. அதுக்கப்புறம் ஒரு ஹிந்தி படத்துல நமஸ்தே இங்கிலாந்து அர்ஜுன் கபூரோட ஒரு பாட்டு சீன்ல. ஜீபம்பா பற்றி உங்களுக்கு தெரியுமா மக்கள்? இவ்வளவு விஷயங்கள் நான் நினைக்கல, எனக்கு தெரியாது. கண்டிப்பா இவ்வளவு கேள்வி கேட்ட வச்சிருக்கிறபடியா தான் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில மக்களுக்கு இப்போ இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நல்ல விஷயம் இல்லை இதெல்லாம். இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்கீங்க. நாங்க என்ன நினைப்போம், உங்களை டிக்டாக் இன்ஸ்டாகிராம்ல தான் ஜீபம்பா வீடியோ போடுறாருண்டு. நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் பின்னாடி செஞ்சிருக்கீங்க. இதுதான் எங்களோட ஆசையா இருந்தது, மக்களுக்கு இந்த பக்கத்தை காட்டணும். அது உங்களை மூலியமா மிஸ்டர் பென்ஸோட இதில் வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக தான், இப்போ உங்களுக்காக தான் இந்த கேள்வியையும் அந்த பதிலும் போல அடக்கும். ஒரு நிறைய விஷயத்தில் வந்து இந்த சினிமா உலகத்தில் ஷார்ட் ஃபிலிம்லேயும் கூட த என்கவுண்டர் ஹால், தி டாட், த ஃப்ளவர் மேன், அப்படி ஒரு 4 தமிழ் படத்தில் ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு இதுல போடுறேன் டெக்ஸ்ட்ல. ஆமா, லிங்க் எல்லாம் கொடுக்குறேன், நீங்களும் பார்த்து இவரை வந்து ஊக்குவிங்க. ஆமாம். ஸோ அதுதான் இப்போதைக்கு. ஆனால் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வேர்ல்டு வைடில் நியூஸ். இன்னும் வந்து பெரிய ப்ராஜெக்ட் வந்து செய்ய போகிறது வந்து ஆஃப்ரிக்கன் வந்து வைல்டு ஹண்டிங். அது வந்து நாங்கள் வந்து எல்லாம் ஹண்ட் பண்ணுறது இல்லாட்டி ஜிராஃப் ஹண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அடுத்த வரும். அதுவும் உங்களால் எக்ஸ்க்ளூசிவ் உங்களால் தான் சொல்ல போகிறோம். அதுவும் அந்த கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் பென். ஸோ வார வருஷத்தில் வந்து ஜீபம்பா எக்ஸ்க்ளூசிவ். ஸோ வந்து அது வந்து சஸ்பென்ஸ். பட் நான் ஜஸ்ட்டு சாரி, இதை நீங்கள் மறைக்க முடியுமா இல்லை கட் பண்ண முடியுமா? இந்த தெரியாமல் சொல்லிட்டோம், முடிச்சு விட்டோம். அந்த இது வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் தான். தொடர்ந்துள்ள விவரங்கள் வந்து தருவேன். பெரிய ஒரு எக்ஸைட்டட் நாங்கள் வந்து
நாங்கள் எப்படி ஒரு ஒரு சுவாரஸ்யமாக படத்தில் பார்க்குற மாதிரி விஷயங்கள் வந்து செய்ய போகிறோம். சூப்பர். ஸோ இதுவும் வந்து இந்த பயணத்தோட இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ நம்மளை பார்க்குற மக்கள் என்னென்ன பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இங்கே இந்த நாட்டில் நிற்கிறீங்க, இந்த நாட்டில் நிற்கிறீங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் எங்களால் என்னென்ன எக்ஸைட்மெண்ட் செய்யலாம்னு சொல்லி அந்த விஷயத்தில் தான் முக்கியமாக ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த 3 நாட்டில் வந்து நம்மளோட வெறித்தனமான விளையாட்டுகள் இந்த சேனலுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர். ஸோ அதுக்கு வந்து யாராவது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களோட சேர்த்து தான் இந்த பயணம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு மிஸ்டர் பென் இந்த ட்ராவல் வித் ஜீபூம்பாவில் நீங்களும் சேர்ந்து பயணிக்கலாம். கண்டிப்பா ஜீபூம்பா, இதெல்லாம் உங்களுக்கு இப்படி வந்து ஒரு 7 நாள் ஒரு பயணம் நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு அனிமல் ஹண்டிங் உங்களுக்கு நீங்கள வந்து ஒரு சுட்டு அதோட சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பு. சுட்டு சாப்பிட்றீங்களா ஜீபூம்பா? என்னம்மா இது? பர்கர் சாப்பிட்ருக்கீங்களா ஜீபூம்பா? என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் வந்து இது எக்ஸ்க்ளூசிவா. இதோட தொடர்ந்து வீடியோ என்னோட இதில் இல்லாட்டி உங்களுக்கு நீங்களும் ஷேர் பண்ணி விடுங்க, நான் தர்றேன். இறைச்சி சாப்பிடலாம்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் ஜீவம்பா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் தந்துட்டோம். நிறைய விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஒரு ஃபன்னாக ஜாலியாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் செய்யும்போது அது வந்து நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை விட எக்ஸைட்மெண்ட் கேட்கும் போதே இப்படி எனக்கும் புல்லரிக்குது. அப்போ நாங்கள் வந்து மாதிரி எல்லாம் வேட்டையாடு லைவா வேட்டையாடும் போது ஆப்பிரிக்கால எப்படி இருக்கு அதுக்காக ஒரு விஷயம். ஸோ இந்த கிரெடிட்டும் உங்களுக்கு. ஸோ அதோட அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் நான் கொடுப்பேன், பேக்கேஜ் டீட்டெயில்ஸ். இதெல்லாம் வந்து 100% நாங்கள் ஊரில் வேட்டையாடினதுன்னு ஒரு சட்டம். பிரான்ஸில் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதை விட ஆப்பிரிக்காவில் அப்படி இருக்கா. எல்லாம் வந்து 100% லீகல் அப்படி தான் செய்ய போகிறோம். ஃபன்னுக்கு செய்யறது இல்லை, எல்லாம் வந்து ஒரு லீகலாக தான் செய்வோம். ஏன்னா வந்து இப்போ ஒஃபிஷியலாக நாங்கள் செய்யும் போது நிறைய பேர் நிறைய மீடியாஸ் பார்க்குறாங்க. இப்போ இந்த 2 ப்ராஜெக்ட் நாங்கள் இப்போ ஓப்பனாக டிக்ளேர் பண்ண போகிறோம், நியூசிலாந்து ப்ளஸ் ஆப்பிரிக்கா. ஓகே, நாங்கள் பார்த்த ஜீபூம்பான்ற மறுபக்கம் இப்போ தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. ஆமாம், பார்க்கல. நீங்கள் ஒரு படத்தோட டெய்லர் பார்த்ததோ இல்லாட்டி டீசர் பார்த்ததோ நீங்கள் இப்போ படத்துக்குள்ளே இறங்குறீங்க, வெறித்தனமா இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட இந்த விஷயம் பகிர்ந்ததுல. நான் வேற யாருக்கும் இந்த விஷயம் எல்லாம் ஒஃபிஷியலா சொல்லல. இது ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம். இப்ப வந்து உங்களை நாங்க பார்க்கும் பார்வையிலே வந்து மாறி இருக்கும் நினைக்கிறேன். மக்களுக்கு உங்களை கூடுதலாக பேருக்கு தெரியும், எவ்வளவு பேருக்கு தெரியும், கூடுதல் எவ்வளவு பேருக்கு தெரியும் ஜீபூம்பா செஞ்ச எப்படியான பெரிய விஷயங்கள் எல்லாம். அந்த மூவில நடிச்சது, வெப் சீரிஸ்ல நடிச்சதெல்லாம் வந்து நான் நினைக்கல அவ்வளோ பேருக்கு தெரியுமெண்டு. எனக்கே தெரியாது தான். எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆள்கிட்ட சொல்ல வேண்டியதுல வந்து அது அப்படிதான் வெளியே போகணும்னு சொல்லி அப்படி வெளியில போகணும்னு சொல்லி தான் எழுதியிருக்கு. அதனாலதான் இப்படி வந்திருக்கு. இல்லாட்டி நான் இப்போ ஒரு வீடியோ போட்டு நான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு வந்து இது பெரிய விஷயம் தானே. ஏன்னா இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கோம், அது எங்களுக்கு ஒரு ப்ரௌட். பட் ஏன்னா உங்க மூலியமா தான் இது வந்து மக்களுக்கு தெரியணும், எங்களுக்கு பெருமை. அதை விட நீங்க உங்களுக்கு மாதிரி கண்டென்ட்ஸா கூட செஞ்சிருக்கலாம் நீங்க நினைச்சிருந்தா. இப்போ உங்களோட பயணத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டீம் ஆராய்ச்சிருக்கா? உங்களுக்கு டீம் இல்லை நீங்க தான் எல்லாம் தனியாக செய்வீங்களா? இப்போ எடிட்டிங் எல்லாம் பண்ணுவீங்களா? இப்போ ஒரு நாளைக்கு 2-3 வீடியோலாம் சில டைம்ல போடுவீங்க. அப்படி செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன பின்பலம் எதுவும் இருக்குதா? இப்போதைக்கு வந்து நம்ம வந்து பெரிய ப்ரொஃபஷனல் டீம் இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அந்த சர்க்கிளில் தான் உதவி இருக்கு. உதவி இல்லாட்டி செய்ய முடியாது. மற்றபடி இன்னொரு நாட்டுக்கு போகும்போதே அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஏன்னா வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு எக்கனாமிக்கலாக தான் நம்மளோட பயணம் எல்லாம். மற்றபடி நிறைய சப்போர்ட்டுகள், ஏன்னா இப்படி நீங்கள் மக்கள் வந்து நிறைய சப்போர்ட் தர்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் வந்தாதே நம்ம இன்னும் மேலும் வளரலாம், மேலும் நல்ல விஷயங்கள் செய்யலாம். ஏன்னா வந்து இப்போ தனியாக இவ்வளோ செலவு பண்ணி போகிறதுக்கு கஷ்டம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து நாங்கள் வந்து மற்றபடி நல்ல ஒரு இதில் செய்யறதுக்கான விஷயங்கள் தான் நாங்களும் யோசிக்கிறோம். நிறைய இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன் ஃபியூச்சர்ஸ். ஆனால் உங்களுக்கு இப்போ அடிப்படை உதவி என்று இருக்குது, நல்ல விஷயம் தானே, அது ஆரோக்கியமானது தானே. இப்போ நாங்கள் ஜீபூம்பா ஆகணும்னா நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஜீபூம்பா சொல்லணும். இல்லை, ஜீபூம்பா எப்படியும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில் இருந்திருக்கு தானே.
சரி, இப்ப அதுதான் பெரிய ஒரு கேள்விதான் இவ்வளவு. ஏன்னா வந்து இப்ப ஒரு ஜீபூம்பா ஒரு நாள்ல ஜீபூம்பா ஆகல. அது உண்மை, அது உண்மை. இப்போ வந்து 11 வருஷம் இந்த நாட்டுல வந்து ஒரு ஏற்றம், இறக்கம் எல்லாத்துலயும் மக்கள் என்னோட கூடவே நின்றாங்க. நான் வந்து நிறைய பிசினஸ் செஞ்சுட்டோம், வேலை பார்த்துட்டோம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த இப்போ உங்க முன்னால இருக்கிற ஜீபூம்பா ஒழிய, நேத்து நான் ஜீபூம்பா சொல்லி வந்த ஜீபூம்பா அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா வந்து என்னோட அவுட்புட் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு வந்து இப்போ ஒரு ஆளுக்கு வந்து இப்போ இப்படி ஒரு விஷயத்துல வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியோ இல்லாட்டி நீங்க ஒரு நல்ல விஷயம் செய்ய போறேன்னு நினைச்சா கட்டாயம் யார் வேணாலும் இந்த விஷயத்துல வரலாம். இதுக்காக வந்து நான் செஞ்சுட்டோம் அப்படி இல்லை. இப்போ இது வந்து யாருக்கும் இது இல்லை. யார் வேணாலும் வந்து வரலாம். யார் வேணாலும் டேலண்ட் ப்ளஸ் வந்து நம்மளோட டெடிகேஷன், சின்சியாரிட்டி. ஸோ இந்த குவாலிட்டி எல்லாம் வச்சுட்டு நாம வந்து இது முக்கியம் பாத்தீங்களா, இதுதான் முக்கியம். இது ஒரு 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 விஷயம். அதுல அதை விட நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம வந்து முக்கியமா பேஷன்ஸ் இருக்கு. அதுவும் இருக்கணும் அது கண்டிப்பா. கட்டாயம் வந்து. ஏன்னா வந்து நாங்க இந்த பயணம் வந்து நாங்க டைமுக்கு சாப்பாடு இருக்காது, டைமுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, டைமுக்கு தூங்க முடியாது, டைமுக்கு சாப்பிட்டீங்களா ஜீபூம்பா? நான் சாப்பிட்டேன். இதெல்லாம் விட்டுதேன். இப்ப நீங்க வந்து ஜீபூம்பான்னு சொன்னா சாதாரண நாங்க விஷயம். சிரிக்கும் போது இல்ல, எங்களுக்கு தூக்கம், டைம் இதெல்லாம் விட்டுதேன் நாங்க இதுல இருக்கிறோம். இது ஒரு விஷயம். நாங்க இதெல்லாம் டைமுக்கு உங்களுக்கு தேவைண்டா இப்படி முடியாது. இப்ப உங்களுக்கு டைமுக்கு சாப்பிடுற ஒரு ஆள்னா கஷ்டம். எல்லாம் ஒரு கையில சாண்ட்விச்சும் ஒரு கையில இதுவும் Driving வச்சுதான். அப்போ அதுவும் வந்து 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் பிரான்ஸ்ல போகாத இடமே இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிலாம் போறீங்களா தூரத்துக்கு? சேலஞ்சிங் த கிரேசி சொன்னா நீங்க வந்து இங்கிலீஷ் படத்துல பாக்குற மாதிரி தான் ஒரு ஒரு டைம்ல எங்களோட வாழ்க்கை. ஸோ டைமில் வர்றது 2 மணி 3 மணி வீட்டை வரும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு தூரத்தில் ஒரு 300 கிலோமீட்டரில் செஞ்சுட்டு நீங்கள் வீட்டை வரணும்னா காம்ப்ளிகே. மற்றபடி ரோட்டெல்லாம் வந்து இருட்டில் வந்து நாங்களே பாய்ந்து அந்த ரோட்டெல்லாம் தெரியாத அளவுக்கு கார் ஓட்டி தான் ஒரு சிலது ரொம்ப காம்ப்ளிகே. மற்றபடி இந்த ரோட்டெல்லாம் தெரியும் தானே, 86 நேஷனல் ரோட்ஸை விட அதை விட கிரேசி. அப்போ நாங்கள் இதெல்லாம் வந்து எவ்வளவு நிதானம். இப்போ நாங்கள் வந்து வீட்டிலேருந்து போயிட்டு திருப்பி வரதுண்டா அவ்வளவு கஷ்டம். அப்போ இந்த வீடியோஸுக்கெல்லாம் இதுக்கு பின் நாங்கள் வந்து படத்தில் போட்ட மாதிரி நாங்கள் எல்லாம் எடுத்து போட முடியாது. ஸோ அந்த வீடியோ சிரிப்பாக அழகாக மக்களுக்கு சேர்றதுக்காக பின்பக்கத்தில் அது பின்வெளிகளை தாங்கி கூட உள்ளவங்களும் சரி, அப்போ அவங்களும் என்னோட வந்து பயணிக்கிறவங்களும் வந்து அந்த கஷ்டத்தில் தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ கொடுக்குறோம். எங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியக்கூடாது, தெரிய வரக்கூடாது. பட் தெரிய வரக்கூடாது, அதுதான் இது. அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ரிஸ்க் எடுத்து தான் செய்கிறோம். 100 விதம் ரிஸ்க்கு தான். வெரி இது. பட் ரிசல்ட் வரும்போது எங்களுக்கு சந்தோஷம். நீங்க ஒரு ஆள் பார்த்துட்டு அண்ணா அந்த வீடியோ நல்லா இருக்கு, அந்த கடையை நான் வாங்கிட்டோம்னா அது வந்து என்னோட வாழ்க்கையில எனக்கு அதுக்கு மேல எனக்கு சந்தோஷம் வேற ஒன்றும் இல்லை. அப்படி நடந்திருக்கா? இப்ப நீங்க போடுற சூப்பர் சூப்பர் சூப்பர். மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூடுதலான பேருக்கு. தெரியாதாக்களுக்கு உங்களோட வீடியோ ப்ரொமோஷன் அதெல்லாம் செய்யணும்டா ஜிபூம்பா வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் செஞ்சு தருவார். அது கன பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. அவருடைய கான்டாக்ட் நம்பர்லாம் நான் தருவேன், கீழே உங்களுக்கு இதில் போடுறேன். உண்மையாகவே ஒரு நல்ல கண்டென்ட்ஸாக செஞ்சு ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோவாக செஞ்சு தர டேலண்ட் உள்ளவர் தான் எங்களோட ஜிபூம்பா. கன பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அது இப்போ இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்னோட வேலை வந்து இம்மொபைலியர். ஸோ அது நான் வந்து ஒரு கடையில் பாயோ கொமர்ஸ், மற்றபடி கிளாசிக் நிறைய இருக்குது, கெபி, ஸ்டாச்சு. அப்போ இதில் எல்லாம் எனக்கு என்னோட அனுபவம். இந்த ப்ராசஸுக்கு வந்து ஒரு கடையை பார்க்கும்போதோ நான் வந்து நார்மலாக கடையை பார்த்துதான், எல்லா கடையும் பார்த்துதான் நான் அந்த விளம்பரம் போடுவேன். போய் அந்த இடத்துக்கு இப்போ 1000 500 கிலோமீட்டர் போனாலும் நான் போய் பார்த்துட்டு தான் அந்த வீடியோ போடுவேன். ஏன்னா வந்து எனக்கு அந்த முக்கியம். ஏன்னா வந்து எங்களோட ஒரு சனம் வந்து அங்கே என்னோட வீடியோ பார்த்துட்டு ஏமாந்துடக்கூடாது. வந்து கடைக்காரன் சொல்லுவான், அண்ணா 1000 செய்து 2000 செய்து. ஏன்னா நான் இது 11 வருஷமா என்னோட தொழிலே இந்த இம்மொபைலியர் தான். பிஸ்னஸ் தெரியும். அப்போ அவங்க சொன்ன பிஸ்னஸ் வராதுன்னு 100 விதம் தெரியும். அப்போ இதை கேட்டு அவர் வந்து இவ்வளோ தூரம் போக தேவையில்லை. இப்போ நான் வந்து பிசிக்கல்மோ நான் இடத்துக்கு போய் எனக்கு தெரியும் இந்த வில்ல 10,000 50,000 பேர் இருந்தால் அந்த வில்லை பற்றி எனக்கு தெரியும். அப்போ அதுக்கப்புறம் அந்த என்ன முன்னுக்கு இருக்கா பின்னுக்கு இருக்கா கடையோட பொசிஷன் பார்ப்பேன், மெக்கரை பார்ப்பேன், பாய் பார்ப்பேன். இதெல்லாம் பார்த்து ஏன்னா இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து வாங்குறவங்களுக்கு வந்து சிம்பிளாக வாங்கணும். அதை விட வந்து இப்போ ஏஜென்ட் ஒன்றும் இல்லை தானே. என்னோட பப்ளிசிட்டி தந்தால் அவங்க வந்து டைரக்ட் ப்ரொப்ரியேட்டோட நெகோஷியேட் பண்ணி வாங்கலாம்.
நிறைய பேர் கடை வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஜீபும்பா எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நினைச்சோம் நீங்கள் வீடியோ ப்ரொமோஷன் மட்டும் செய்கிறேன். எவ்வளோ பின்னாடி உங்களோட உழைப்பு இருக்க ஒரு நல்ல இதை குவாலிட்டியான இதை வந்து விற்கணும்ன்ற இது என்னோட இதெல்லாம் வந்து மக்களுக்கு எனக்கு இதில் சந்தோஷம் என்னென்னா எங்களால் இது தெரிய வரும் மக்களுக்கும் உங்களோட வீடியோவை பார்த்துட்டு நம்பி வாங்கலாம்ன்றதும் தெரிய வரும் தானே. நல்ல விஷயம் தானே இது வந்து என்னோட மெச்சியே, என்னோட ப்ரொஃபஷன். இவ்வளோ வருஷமாக நான் அடிப்படையில் செஞ்சது இம்மோபிலியர். ஸோ இம்மோபிலியர் சம்மந்தமாக என்ன பாயில் என்ன இருக்குது, இப்போ அதில் ஸ்டாச்சு என்ன இருக்குது, இப்போ அது ஆக்டிவிட்டி என்ன செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபோன் கொமர்ஸ் கொமர்ஸ்னு சொன்னால் அதில் வந்து ரெஸ்ட்ரேஷன் போட இல்லாட்டி ஒரு ரெஸ்ட்ரேஷன் போடலாம்னு சொல்லி பாய் விற்கலாம். அப்போ நிறைய சிக்கல் இருக்குது. இது பேருக்கு தெரியாத விஷயம். அப்போ எங்கள் மக்கள் வந்து நாங்கள் வந்து இப்போ நிறைய பேர் இப்போ மேரி வந்து ஆக்டிவிட்டி செய்ய இல்லாத வேண்டி ஏமாந்துருக்காங்க. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து முக்கியமாக நான் போய் பிசிக்கல்மாக பார்த்துட்டு எனக்கு ஓகே எனக்கு இவ்வளோ வியாபாரம், இப்போ அவங்க 500 சொன்னாலும் 400 300 400 சொல்லிட்டு, ஏன்னா வந்து இப்போ எனக்கு பார்க்க தெரியும், ஒரு கடை பார்க்கும்போதே எனக்கு தெரியும், இவ்வளோ வருஷம் அனுபவம் எனக்கு காணும். ஸோ அது ரெஸ்டாரண்ட்டாக சரி, ஒரு கொமர்ஷியலாகவும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் சரி, விற்கிறது வந்து எப்படி, அது வந்து நீங்கள் வந்து தாராளமாக என்னோட கான்டாக்டில் வந்தால் நான் ஒரு வீடியோ போட்டாலே, முக்கியமாக வந்து இப்போ பாகிஸ்தானி, ஆப்கானிஸ்தான், பெங்காலி, நேபாளி, அது இப்போ இந்தியன்ஸ், மற்றபடி இப்போ தமிழில் போடபடியே எங்கள் சனம், மற்றபடி இந்த மாதிரி மற்ற மொரோக்கன், டுனிஷியன், அவங்க எல்லாம் வந்து நம்மளோட வீடியோ பார்த்து, ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் கொமர்ஷியலுக்கு நம்மளோட வீடியோ, ஃப்ரான்ஸ்லேயே வந்து கொமர்ஷியலுக்கு நம்மளோட வீடியோ தான் கூடுதலாக. ஏன்னா வந்து போது வந்துன்னு சொன்னால் அவங்களோட தான் நான் வேலை செய்கிறீங்களா. அவங்க வந்து ஒரு ஜூதன் நம்பர் 1 கொமர்ஷியல். ஓகே. அவங்களே என்ன கேட்டுட்டு நம்மள இடத்துல வேலை இது வீடியோ போடும்போது இப்போ நம்ம வந்து இப்போ எவ்வளோ ரீச் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து கம்யூனிட்டி தாண்டி இப்போ எங்கள் மக்கள் வந்து இப்போ நாங்கள் முன்னாடி ஒரு கடை விற்றுருந்தா, நாங்கள் வந்து லக்கோர்னோவோ இங்கே ஒரு கடை விற்றுருந்தா எங்களோட ஆள் தான் வேண்டுவான். இல்லாட்டி நீங்கள் போங்குவாவில் போட்டால் விற்பான். இப்போ நான் போடுறதெல்லாம் இப்போ போங்குவாவில் போட்டால் கடை தான் நான் விற்கிறேன். இப்போ நான் வீடியோ போடுறேன். நீங்கள் கான்டாக்ட் எடுப்பீங்களா நீங்கள்? நானும் அப்போ ஓகே. இப்போ அவங்களே என்னோட கான்டாக்ட் எடுத்துட்டு, ஓகே இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கடை விற்க போகிறதுனா நீங்கள் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும், எடுத்தால் ராந்தேவ் எடுத்துட்டா அடுத்த நாளைக்கு நான் போய் அந்த இடத்துல போய் எல்லா டீட்டெயிலும் எடுத்துகிட்டு ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு கரெக்டான ஆம்ப்டான ஆள் வருவாங்க. அது வந்து வித்தியாசமான மொழியில் போடுறபடியாக பெங்காலி வாங்குறதுக்கான வாய்ப்பு கூட, இல்லாட்டி பாகிஸ்தானி வாங்குறதுக்கு வாய்ப்பு கூட, இல்லாட்டி வந்து மொரோக்கன் வாங்குறதுக்கான வாய்ப்பு கூட. ஏன்னா வந்து இவ்வளோ கம்யூனிட்டிலேயும் நம்மளோட ரீச் இருக்குது. ஜீபும்பான்னு சொல்லி இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா இது வந்து எங்கள் சினம் மட்டும்தான் பார்க்க? நான் இந்த வேறு ஆஃப்ரிக்கன் நாட்கள் கூட கூட இந்த ஜீபும்பான்னு சொல்லி நான் வீடியோ பார்த்துருக்கேன். எவ்வளோ நீங்கள் ரீச் ஆகிருக்கிறீங்கன்னு அதுவே ஒரு விளக்கம் தானே. அப்போ ஃப்ரான்ஸை பொறுத்தளவுக்கு இவ்வளவுக்கு நம்ம வந்து ரீச் ஆனதான்ல நாங்கள் வந்து இந்த விற்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஈஸியாக முடியும். அதால் வந்து எங்களோட மக்கள் நிறைய பெனிஃபிட்ஸ். ஏன்னா வந்து நீங்கள் வந்து அந்த கமிஷன் அதெல்லாம் கொடுக்காமலே உங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து விற்கிற ஆளும் வாங்குகிற ஆளும் உங்களுக்கு கமிஷன் வராது. இல்லை நான் கமிஷன் வேண்டி செய்யலை, நான் வந்து பப்ளிசிட்டிக்கு மட்டும்தான் காசு. ஸோ இப்போ நீங்கள் போடுற ஒரு நீங்கள் ஒரு பப்ளிசிட்டி ஒரு கடையை பற்றி போட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு விற்கிறதுல கமிஷன் இல்லையா? நான் வேண்ட மாட்டேன். ஏன்னு சொன்னால் இப்போ எங்கள் சினம் வந்து முன்னேற்றம் தானே எங்களுக்கு தேவை. வேறு மாதிரி ஜீவமா இவ்வளோ வருஷத்தில் இப்போ எனக்கு வந்து மக்களோட முன்னேற்றம் தான் எனக்கு தேவை. இப்போ நாளைக்கும் ரோட்டில் பார்க்குறவன் வந்து என்னால் நல்லதாக இருக்கிறேன்னு சொல்லி கேட்கத்தான் எனக்கு விருப்பம் மொழிக. நீங்கள் 5000 10,000 வேண்டிட்டீங்க, அது மாதிரி என்ன பார்த்துட்டு ஓடாமல் ஏன்னா அது வந்து எனக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். என்னால் முடியும். இப்போவும் அவ்வளோ நிறைய பேர் எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க யோசிப்பாங்க. இப்போ உங்களுக்கு சிலையே வைக்கலாம் ஜீபும்பா. இப்போ ஜீபும்பா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு யாருக்காவது நன்றி சொல்ல வேண்டியிருக்கா, இல்லை சில பேர் திட்ட வேண்டியிருக்குதா? எல்லாருக்கும் நன்றி தான். எல்லாருக்கும் கூட பயணிச்ச ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து நன்றி. அது வந்து வார்த்தையால் சொல்ல இயலாது. ஏன்னா அதுக்கு மேலே ஏன்னா வந்து அவ்வளோ கஷ்டத்தில் தான் நம்மளோட பயணித்தவங்களும் சரி, இப்போ நம்மளுக்கு சப்போர்ட் தந்தவங்களும் சரி, இவங்களை நம்மளை நம்பி ஒரு பப்ளிசிட்டி தர்றவங்களோ இல்லாட்டி நம்மளை நம்பி ஒரு இது தர்றவங்களோ, மற்றபடி எனக்கு ஃப்யூச்சரில் தர்ற ஆதரவுக்கும் இப்போ ஒவ்வொரு பயணத்துக்கும் தர்றவங்களுக்கு எல்லாருக்கும் அவ்வளவுக்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, அந்த இதயத்தோட இதில் நன்றி தான் சொல்கிற மொழிக. அதால தான் இப்படி இருக்கிறோம். இப்போ ஓடும்போது தட்டி விட்ட மாதிரி எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடவடிக்கை இல்லையா? எப்பவுமே அதெல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள்
மைண்டில் ஏற்றி தட்டி கொள்றது இல்லை. விட்டாலும் விழுந்துட்டு நாங்கள் திரும்பி ஏறி தட்டி விழுத்துறவங்களுக்கு நீங்கள் குடிக்க தண்ணி வேணுமான்னு கேட்ட இதுதான் எனக்கு. நான் அவ்வளோ நீங்கள் ஒரு சாமி மாதிரி அப்படி நடந்து சாணி மாதிரி இல்லை, சாமி மாதிரி. உங்களுக்கு எழுதி பார்த்தீங்களா? பக்கத்துலேயே இருக்காங்க. ஓகே. அப்போ நீங்கள் அப்போ கெட்டதுகளை தட்டி விட்டு நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து நம்மளுக்கு துரோகம் அப்படி ஏதாவது செஞ்சவங்களுக்கு கூட நான் வந்து அவங்களுக்கு நல்ல செய்யறேன். எனக்கு வாழ்க்கையில எதிரி இல்லைன்னு நினைக்கிற ஒரு ஆள் தான். எனக்கு எதிரி இல்லை. பட் எங்க மேல அவங்க ஏதாவது இதுல வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்துல அவங்களுக்கு புரிதல் இல்லாம என் மேல வந்து அவங்க வந்து தப்பான தோற்றத்துல இருக்கலாம். ஆனா வந்து உண்மையா என்ன தெரிஞ்சா நீங்க வந்து என்னட்ட கேளுங்க, ஜீபும்பா நீங்க இப்படியான்னு சொல்லி கேளுங்க. தெரியாம நீங்க எப்படி கேட்கக்கூடாது. என்ன ஒரு ஆளா என்னோட ஒரு நிமிஷம் நீங்க வந்து நேரடியா பேசிட்டு இப்படி பேசிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிட்டு ஜீபும்பா நீங்க கெட்டவன்னு சொன்னா நான் நம்புறேன். அதுக்கு நான் உங்கள்கிட்ட எப்படின்னு சொல்லி இதை கேட்குறேன். நீங்க வந்து என்ன வந்து ஒன்றும் தெரியாம வாழ்க்கையில என்ன பார்க்காம நீங்கள் வந்து முடிவெடுக்கிறதுல வந்து எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ அது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்யுங்க. பட் என்ன தெரிஞ்ச ஒரு ஆளும் வந்து இப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் இவ்வளோ வருஷத்தில் இவ்வளோ மக்களுக்கு நான் செஞ்சுருக்கேன். ஆனால் வந்து அவங்களுக்கே தெரியும். ஒன்றுக்கும் வந்து கொடுத்ததுக்கோ செஞ்சதுக்கோ ஒன்று நான் இது வரைக்கும் சொல்லி காட்ட விரும்பலை. பட் அப்படிதான் அந்த இதுலேயோ தெரியுது உங்களுக்கு. ஆனால் இவ்வளோ சுற்றியே ஒரு நல்ல வைப் ஒன்று வச்சிருக்கிறீங்க, பாசிட்டிவ் வைப் ஒன்று. 2026 வந்து ஜிபும்பா ஏதாச்சும் மாற்றங்கள் செய்யறதுக்கு இருக்கிறாரா அவருடைய நடைமுறைகளில்? இல்லாட்டி ஏற்கனவே இப்படி இருக்கிற ஜிபும்பா தான் 2026 அப்படியே இருப்பாருண்டா? என்ன சொல்ல வரேன்டா, ஒவ்வொரு வருஷம் வந்து நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்றதுக்கு முயற்சி செய்வோம்ல. நாங்கள் வந்து சரி பிள்ளைன்னு சொல்லியிருக்கோம். நம்மளோட பயணத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் உள்வாங்கி நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு சேர்க்க வேண்டிய கடமை என்னட்டு இருக்குது. ஏன்னா வந்து இப்போதான் எனக்கு தெரியுது, எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எங்களோட மக்களுக்கு வந்து செய்கிற விஷயத்தில் நல்லா போகுது. ஒரு சில விஷயங்களில் ஆட்கள் எழுதும்போதும் ஓகே, எனக்கு நீங்கள் எழுதும்போதும் அது வந்து நான் சரியாக எடுக்கிறேன். நான் சரியில்லாட்டி நீங்கள் ஜீவம்பா சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. நல்லா செய்யும்போது தொல்லை தட்டி ஜீவம்பா நீங்கள் நல்லது செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இதுக்காக இன்னும் நிறைய விஷயங்களில் இன்னும் வெறித்தனமாக பயணம் தொடரும். ஓகே மக்களே, எங்களோட பாட்காஸ்ட் வந்து இதோட நான் முடிவடையுது. இன்னும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களோட நான் சந்திக்கிறேன். ஜீவம்பாக்கு நன்றி சொல்லி இதை முடிக்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி ஜீவம்பா. நன்றி ஜீவம்பா.